தாவேக தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் கூடிய சுய கட்டுப்பாடு வேண்டும் எனவும் அவரது அறிவுரையில் தொண்டர்களுக்கு விஜய் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தாவேக தொண்டர்களுக்கு விஜய் என்னென்ன அறிவுரைகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம். 3 தினங்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அன்பால், அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள். ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனது தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் நம்முடைய இளைஞர் தோழர்கள் நமது வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலை அளித்தன. அதனால் இப்போ கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புகிறேன். நாம் பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணி விட்ட உங்க செயலை பாராட்டியே ஆகணும். அதுதான் நீங்க. இப்படியெல்லாம் செய்யற நீங்க அன்பின் காரணமாக செய்கிற சிலதையும் சொல்லி ஆகணும். உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நான் தலைவணங்க செய்கிறேன். ஆனா எப்பவுமே நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரீசியஸ். இவ்வளவு அன்போட இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சது நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க அன்பை நான் மதிக்கிறேன். இனி எப்பவும் மதிப்பேன். அதே போல நீங்களும் என் மேல் அன்போடு இருக்கிறது உண்மைனா எப்பவும் இது போல இனி நீங்க செய்யக்கூடாது. நான் நீங்க சொல்லி இருக்கிற மாதிரி இதை நீங்க கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கோங்க. தப்பே இல்லை. நம்ம அரசியல் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசம் அற்றதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம அரசியலுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறதால நான் சொல்றதை நீங்க இனிமேல் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்க என நம்புகிறேன். செய்வீங்க, செய்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.